என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள், அஞ்சல் தலைகள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீட்டையும் அழுத்திக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ₹5 நாணயங்கள்ல இந்த நாணயங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த காணொலியை வந்து முழுமையா பாருங்க. ஏன்னா இந்த காணொலியில வந்து பாத்தீங்கன்னா இந்த நாணயங்கள்ல இருக்கக்கூடிய அபூர்வமான தகவல்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஏன்னா நாணயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஏதாவது ஒரு அபூர்வமான தகவல்கள் வந்து அதில் இருக்கோங்க. இந்த அபூர்வமான தகவல்கள் நமக்கு என்னங்கிறதே தெரியாம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லாத நாணயங்கள்லாம் விற்பனை செய்ய பார்க்குறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை செய்யும் போது ஒன்று அவங்களால விற்பனை செய்ய முடியாமல் போயிடும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான விலைக்கு விற்பனை செய்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாணயங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்கிறதுக்கு நிச்சயமாக இது போல் அபூர்வமான தகவல்கள் வந்து உதவியாக இருக்கும். அதே போல உங்க சேகரிப்புல நம்ம தனித்துவமா காட்டுறது இது போல அபூர்வமான தகவல்கள் கொண்ட நாணயங்கள்ங்க. நிச்சயமா இந்த காணொலியை வந்து முழுமையா பாருங்க. அதே போல மறக்காம கொஞ்சம் எனக்கு லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க இருக்கிற நாணயம் வந்து பாத்தீங்கன்னா 2007 2008 அச்சடிக்கப்பட்ட நாணயங்க. இந்த நாணயம் வந்து பாத்தீங்கன்னா ₹5 நாணயங்கள்லயே துருப்பிடிக்காத இரும்பினால வந்து அச்சடிக்கப்பட்ட நாணயம். இந்த துருப்பிடிக்காத இரும்பு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. இந்த நாணயத்தோட வெயிட்னு வந்து பாத்தீங்கன்னா 6 கிராம்ங்க. இந்த நாணயத்தோட பின்பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அலைகள் இருக்கிற மாதிரி வந்து நாணயங்கள் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்குங்க. இந்த அலைகள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட கடல் வளங்களை பிரதிபலிக்கும் விதமா அமைந்திருக்குங்க. இந்த நாணயத்துல வந்து பாத்தீங்கன்னா மியூல் நாணயங்கள் வேற வருது. மியூல் நாணயங்கள்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, வலதுபுறத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த நாணயங்கள்லாம் மியூல் நாணயங்கள். என்னப்பா ரெண்டுமே வந்து ஒன்னா தானே இருக்கு, இந்த நார்மல் காயினுக்கும் மியூல் நாணயத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நார்மல் காயினுங்கிறது எப்பயுமே எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய நாணயங்கள் தான். ஆனா இந்த மியூல் காயின்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாணயங்களின் சேர்ப்புன்னு சொல்லலாங்க. அதாவது ஏதாவது ஒரு நாணயத்தோட முன்பக்கமோ மற்றொரு நாணயத்தோட பின்பக்கமோ வந்து ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த நாணயத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 அதுக்கப்புறம் வந்து அந்த அலைகளா இருக்கக்கூடிய அந்த பக்கம் வந்து பார்க்கறதுக்கு வந்து அத்தசல் சேமா தாங்க இருக்கும். இதுல வந்து ரெண்டுலையுமே வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அசோக எம்பளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாணயத்தோட முன்பக்கம் அந்த பக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே டிஃபர் ஆயிருக்கோங்க. அதாவது அந்த இந்தியா அசோக எம்பளம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாவோ திக்காவோ இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூல் நாணயங்கள்ல தின்னாவோ சைஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைவாவோ இருக்குங்க. அப்ப இதை வந்து நான் ரெண்டு நாணயங்களின் கலவைன்னு நான் சொல்லிட்டேன். இதோட இன்னொரு நாணயம் வந்து எதுன்னு கேட்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 50 பைசா நாணயத்தை வந்து பிரதிபலிக்கும் விதமா வந்து அமர்ந்திருக்குங்க. 50 பைசால முன்பக்கமும் இந்த நாணயத்தோட முன்பக்கமான அந்த அசோக எம்பளமும் பார்க்கறதுக்கு அத்தசல் ஒன்னா இருக்கும். அதாவது மியூல் நாணயத்தோட முன்பக்கமும் பாருங்க, ரெண்டுமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதுக்கு நேரம் நான் வட்டமிட்டு காட்டியிருக்கேன் பாருங்க, ரெண்டு நாணயத்தோட முன்பக்கத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. இப்போ இது போல மியூல் நாணயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பெரிய லெவல்ல விற்பனை செய்யணுங்கிற நோக்கத்துல பாம்பே ஆக்ஷன்ங்கிற ஒரு தளத்துல வந்து விற்பனை செஞ்சிருக்காருங்க. அவர் என்ன லெவலுக்கு விற்பனை செஞ்சிருக்காருன்னு நீங்க பாருங்க. இந்த நாணயங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 வருடங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்லிட்டேன், 2007 மற்றும் 2008. இந்த 2 வருடமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாணயங்கள் 3 இடங்கள்ல அச்சடிக்கப்பட்டிருங்க. கல்கத்தா, ஹைதராபாத், மும்பை. இந்த 3 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 2008 மட்டும் தான் இந்த மியூல் நாணயங்கள் வருது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா குறியீடு இருக்கக்கூடிய நாணயத்துல மட்டும் தாங்க மியூல் நாணயங்கள் வந்து வருது. இந்த கல்கத்தா குறியீடுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எந்த ஒரு குறியீடுகளும் இல்லைன்னா, அதாவது வருடங்களுக்கு கீழே எந்த ஒரு அடையாளமும் இல்லைன்னா அது கல்கத்தாங்க. இப்போ இந்த நாணயம் வந்து பாத்தீங்கன்னா எந்த லெவலுக்கு விற்பனையா இருக்குங்கிற கீழே அதுக்கான ஆதாரங்கள் வந்து இருக்குங்க. அதாவது 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. 5000 ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குங்க. இதுக்கான டிஸ்கிரிப்ஷனை நீங்க படிச்சு பார்த்தாலே இது மியூல் நாணயங்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த எஸ்டிமேட்டட் பிரைஸ்க்கு இடதுபுறத்துல வந்து இருக்குங்க. அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதே நாணயத்துல OMS நாணயம்னு ஒரு நாணயம் வந்து வெளியிட்டாங்க. அது என்ன OMS நாணயம் நீங்க கேட்கலாம். OMS நாணயம்ங்கிறது ஒரு எரர் நாணயத்துக்கு எல்லாம் வந்து ஒரு வகைங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் மெட்டல் ஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாணயங்கள் அச்சடிக்கப்படுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட வடிவங்களோ அதுல சேர்க்கக்கூடிய உலோக கலவைகளோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. இப்படி ஏதாவது ஒண்ணுல வந்து ஏதாவது ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்திட்டா அந்த நாணயத்தோட உலோக கலவையோ அல்லது அதோட வடிவமோ வந்து மாறிடும். இப்படிலாம் மாறுச்சுன்னா இதெல்லாம் வந்து OMS நாணயம்னு வந்து சொல்லாங்க. இப்போ இந்த நாணயம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒன்னாதான் இருக்கு.
ஆனால் இந்த நாணயத்தோட உலோக கலவைகள் வந்து மாற்றிட்டாங்க. அதாவது உலோக கலவைகள்ங்கிறது இந்த துருப்பிடிக்காத இரும்புக்கு பதிலாக செம்பு நிக்கல் கலவையினால் வந்து இந்த நாணயத்தை வந்து அச்சடிச்சிட்டாங்க. இந்த செம்பு நிக்கல் கலந்தனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்தோட வெயிட் வந்து நார்மல் நாணயத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா 3.32 கிராம் வந்து கூடிருச்சுங்க. அதாவது நார்மல் நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 6 கிராம் இருக்கும். அதே வந்து இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா 9.32 கிராம் வந்து இருக்குங்க. இதை சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெரிய லெவலில் ஒரு ஏழை நிறுவனங்கள் மூலம் வந்து விற்பனை செஞ்சாரு. அவர் என்ன லெவலுக்கு விற்பனை செஞ்சிருக்காருன்னா 5500 6,000 வரைக்கும் வந்து போகணும்னு எதிர்பார்க்க விற்பனை செய்ய பார்த்திருக்காரு. அதே போல விற்பனையும் ஆயிருக்குங்க. ஐட்டம் சோல்டுங்கிற அந்த வார்த்தை வந்து இருக்குங்க. அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2007 அச்சடிக்கப்பட்ட யூனிட்டி இன் டைவர்சிட்டி நாணயங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் பெஸ் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பெஸ் சிம்பிள் போட்டிருக்கக்கூடிய நாணயத்தை வந்து நிறைய பேர் வந்து விரும்பி சேர்க்குறாங்க. இந்த நாணயமும் வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காத இரும்பினால் தயாரிக்கப்பட்ட நாணயம் தாங்க. இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காத இரும்பில் முதல் முறையாக தயாரிக்கப்பட்ட நாணயம்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபால செம்பு நிக்கல் நாணயங்கள்லாம் வந்து அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காத இரும்பினால முதல் முறையாக அச்சடிக்கப்பட்ட நாணயங்க. இந்த நாணயத்தோட வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிராம். இதை வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை நாணயம்னு வந்து சொல்லாங்க தமிழில் சொல்லணும்னா. அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டியை வந்து மையப்படுத்தி இந்த நாணயம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த பெஸ் சிம்பிளுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட 4 மூலைகளும் ஒன்று சேர்ற மாதிரி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லாங்க. இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்த்தையின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்கள் ஒரே ஒரு வருடம் மட்டும் தாங்க அச்சடிக்கப்பட்டது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான எண்ணிக்கையில் தான் அச்சடிக்கப்பட்டது. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்கள் வந்து ரொம்ப அபூர்வமாக பார்க்கப்படுது. இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான எண்ணிக்கையில் அச்சடித்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷாப்கீப்பர்ஸோ டீலர்ஸோ இந்த நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வாங்கி அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க. இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மக்கள் புழக்கத்துக்கே வரல. இவங்க கையில் மட்டும் தான் அதிக லெவலில் இருக்குங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வைக்கிறதெல்லாம் ரேட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவியத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாணயங்களையோ விற்கிறது வந்து சட்ட ரீதியாக தவறுங்க. இந்த நாணயத்தை வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாலேருந்து 1500 ரூபா வரைக்கும் வந்து சரளமாக வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக 2004 தாங்க வந்து அச்சடிக்கப்பட்டது. இதில் வந்து ஒத்த ரூபா நாணயம் தான் முதல் அச்சடிக்கப்பட்டது. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2005 10 ரூபா நாணயமும் 2 ரூபா நாணயங்களும் அச்சடிக்கப்பட்டது. இதுபோல் அபூர்வமான தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த காணொலிக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. என்னோட முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.